Hi friends, இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய cauliflower 65 ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாவும் டேஸ்டியாவும் இருக்குமோ அதே அளவுக்கு ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். Cauliflower 3/4 கிலோ எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு, cornflour 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், மைதா 1/4 கப், காஷ்மீரி ரெட் சில்லி 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணீர், எண்ணெய். முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை ரொம்பவும் சின்ன சைஸாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இப்படி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அதனால் 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் சட்டுன்னு இந்த ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். இப்போ இது பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்ட்டு இருக்கும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மைதா சேர்த்துக்கலாம். இந்த மைதா சேர்க்கறதுனால காலிஃப்ளவரில் மசாலா ஃபுல்லாக நல்லா பைண்ட் ஆகிட்டு ரொம்பவும் கிறிஸ்பியாக வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறேன். அடுத்ததாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வேகும் போதே நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டோம், அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டி வரணும், அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்குறதால அந்த மாவெல்லாம் நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டி வரும். அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைக்கலாம். இது அப்படியே டேரெக்டாக இப்போ உடனே கூட ஊற வைக்காமல் செஞ்சிடலாம். ஆனால் ஊற வைக்கும் போது நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக வரும், நம்மளுக்கு மசாலா நல்லா ஒட்டி. அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இது ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நல்லா கிறிஸ்பியாக மாறுறதுக்கு. இது எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபியும் கூட இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.